where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதிக்க முடியாது என அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் தொலைபேசி வாயிலாக பேசும்போது இதனை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடி இடையிலான அந்த பேச்சு 35 நிமிடங்கள் வரை அவங்க தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு, எடுத்துரைச்சிருக்கிறாரு? G7 மகாநாட்டுக்காக பிரதமர் மோடி கனடா செல்லும் முன்பே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து புறப்பட்டு அமெரிக்கா திரும்பிவிட்டார். ஆகவே அவர்களிடையே சந்திப்பு நடைபெறவில்லை. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாட வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் அதன்படியே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அப்போது அமெரிக்கா வரும்படி மோடிக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் தற்போது அவகாசம் இல்லை என பிரதமர் மோடி மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் இருவரும் உரையாடினார்கள் எனவும், அந்த சமயத்திலே அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பாகிஸ்தான் இந்தியாவை பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருகிறது என ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலே தெரிவித்ததாகவும், அப்படி நடைபெற்றால் அதைவிட பெரிய பதிலடியை இந்தியா கொடுக்கும் என பிரதமர் தெரிவித்ததாகவும் இந்த உரையாடலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்தவிதமான இடையூறும் இன்றி பாகிஸ்தான் மற்றும் இந்தியா நேரடியாக போர் நிறுத்த தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதாவது வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே இது தொடர்பாக விவாதிக்கப்படவில்லை எனவும், அதே சமயத்தில் பாகிஸ்தான் தான் இந்திய ராணுவ DGMOவை தொடர்பு கொண்டு போரை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் முக்கிய பின்னணி என்னவென்றால், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமெரிக்கா எதற்காக இந்தியா பாகிஸ்தான் மோதலிலே மத்தியஸ்தம் செய்ய வேண்டும், எதற்காக அமெரிக்கா தலையிட்டது, அதை எப்படி இந்தியா அனுமதித்தது என தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தன. ஆகவே அதற்கெல்லாம் விளக்கம் அளிக்கும் வகையிலே பிரதமர் மோடி தொலைபேசி மூலமாக அதிபர் டிரம்பிடம் உரையாடி இருக்கிறார். ஆகவே பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பாக தற்போது தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள இதே நேரத்திலே அமெரிக்க ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்காவிலே இருக்கிறார். இன்று அவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா அல்லது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு கூடுதல் ஆதரவு மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றை அளிக்குமா என பேசப்பட்டு வரும் நிலையில்தான் ஆசிம் முனீர் அமெரிக்காவிலே இருக்கிறார். பாகிஸ்தான், ஈரான் நீண்ட எல்லையை கொண்ட நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஈரானை வேறு பகுதியிலிருந்து தாக்க முற்பட்டால் அதற்கு பாகிஸ்தான் எத்தகைய நிலைப்பாட்டை அமெரிக்காவிடம் வலியுறுத்தும் எனவும் தற்போது தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கிலே விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஆசிம் முனீர் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பாரா, சந்தித்தால் என்ன பேச்சுவார்த்தை நடக்கும் என்பதும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.